சார் ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் விஜய் தனியா போட்டி போடுறாருன்னா ஒரு 4 கார்னர் கான்டெஸ்ட் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி என்டிஏ கூட்டணி விஜய் சீமான் க்ளோஸ்லி ஒரு 3 கார்னர் கான்டெஸ்டாக போக வாய்ப்பு இருக்கு. 2016 மாதிரி மக்கள் நல கூட்டணி என்ன ரோல் பிளே பண்ணி ஏடிஎம்கேவை திரும்பி ஆட்சிக்கு வர வச்சாங்களோ அதே மாதிரியான ஒரு ரோலை தான் விஜய் பண்ணுவார்னா அது டிஎம்கேக்கு அட்வான்டேஜ் தானே. பிரிய போறது என்னமோ டிஎம்கேவோட எதிர்ப்பு ஓட்டுகள் தானே மூணா உடைய போறது. இந்த விஷயம் விஜய்க்கும் தெரியும், அமித்ஷாக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கு தெரியாம இல்ல. ஓகே, ஆன்டி டிஎம்கே ஓட் ஸ்பிளிட் ஆச்சுன்னா டிஎம்கே ஜெயிச்சிரும். டிஎம்கே ஆட்டோமேட்டிக்கா பதவியில் நீங்களே கூப்பிட்டு உட்கார வைக்கிற மாதிரி ஆகும். அப்ப நீங்க போட்ட கோஷங்கள், அந்த 5 வருஷம் மிஸ் ரூலு, அது இது எல்லாம் வேஸ்டா போச்சு. இது விஜய்க்கு தெரியும், அமித்ஷாக்கு தெரியும். ஆனா கையறு நிலையில் இருக்காங்க அவங்க. ஓகே, என்ன பண்ண முடியும் இப்ப இருக்கிற நிலைமையில? என்னத்தை பண்ண இருக்கிறது 4-5 கட்சி, ஒன்று வேணா பாசிபிள். திரும்ப கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் விட்டுருங்க, விஜய் பக்கம் ஜாயின் பண்ணி மக்கள் நல கூட்டணியை அமைச்சாங்கன்னா அப்போ வாக்கு சதவீதம் மாறி திமுக வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் கம்யூனிஸ்டும் வரமாட்டாங்க, திரும்பவும் வரமாட்டாங்க. 2 பேருமே 10 கேட்குறாங்க சார். ஸ்டாலின் திரும்ப வந்து எம்பி சீட் வேற சொல்கிறாராம். 0.5 சீட் கீழே இருக்கிற தேமுதிக ராஜ்யசபா கொடுக்கும்போது 10% இருக்கிற எங்களுக்கு எம்பி இல்லையான்னு கேட்குறாரு.